மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம், சும்மா ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகு போடுறோம், ஒரு சீரகம் போடுறோம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், வெந்தயம், மிளகு, சீரகம் நம்ம லைட்டாக அப்படியே வதக்கணும். கொஞ்ச நேரம் இதை வர வைக்கலாம் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி சேர்க்குறோம், கொஞ்சம் பூண்டு, ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிறோம். போதும், இன்னவே தேங்காய், நீங்கள் தேங்காய்னா அதே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம பொன்னிறமாக அப்படியே வதக்கணும். கொஞ்சம் இதை ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். திட்டமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடவத்தில் எல்லாம் கலந்துருக்கும். கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் கலந்துருக்கும். இதை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வடவம் போட்டு இன்றைக்கி தாளிக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறோம், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தட்டி போடும், சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் தட்டி போடுறோம். சின்ன வெங்காயம் தட்டி போடுறோம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தக்காளி பழம் பிடிச்சி போட்டு கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம் இது நம்ம இதில் பொடி, இது நம்ம அரைக்க போகிறோம். இது நம்ம பொடி பண்ண போகிறோம். இந்த வதக்கி அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு அந்த நம்ம வதக்கி வச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இது வெந்தயம், மிளகு, சீரகம் அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எலுமிச்சை அளவு சைஸில் புளியை ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். திட்டமாக இதுக்கு உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஒரு மாங்காய் வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய் வெட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டு இதை கொஞ்சம் வேக வைக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டு நம்ம போட்டுக்கிற அந்த தூள் பச்சை வாசனை போட்டோம். மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஓமணி பார்க்கலாமா? பாருங்கள், என்ன அழகாக மீன் குழம்பு மாங்காயெல்லாம் சேர்ந்து என்ன அழகாக கொதிக்குது பாருங்கள். மாங்காயெல்லாம் சேர்ந்துச்சு. மீன் குழம்பு நல்லா அழகாக கொதிக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாமா? பார்ப்போம். பாருங்கள் என்ன அழகாக மீன் குழம்பு கொதிச்சிருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், என்ன அழகாக மத்தி மீன் ரெடி ஆகிடுது. மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. வாங்க பாருங்கள், மீன் எல்லாம் எதுவுமே உடஞ்சி போல் மாங்காய் போட்டுருக்குறோம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் என்னுடைய மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னுட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.